பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரை 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? கடந்த வெள்ளி அன்று பெரம்பூர் பகுதியில பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலையான உடனடியாக காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு குறிப்பாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளை வைத்து 4 மணி நேரத்திலே 8 குற்றவாளிகளை கைது செய்யறாங்க. முதற்கட்ட விசாரணையில ஆற்காடு சுரேஷோட தம்பி இந்த கொலை வழக்குல மூலதனமாக இருந்து முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டு முன்விரோதம் காரணமாக இந்த கொலை அரங்கேறி இருப்பது தெரிய வந்தது. அந்த 8 பேர்ல குறிப்பாக ஆற்காடு சுரேஷோட சகோதரர் பாலு, அவரது உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் என சந்தோஷ், திருமலை, மணிவண்ணன், திருவெங்கடம், வினோத், அருள், செல்வராஜ் உள்ளிட்ட 8 பேரை 4 மணி நேரத்துல கைது செய்திருந்தாங்க. இதை தொடர்ந்து மேலும் 3 குற்றவாளிகள் என 11 பேரை செம்பியம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில இந்த கொலை வழக்குல முக்கியமாக இதற்கான ஆயுதங்கள் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்திருந்தாங்க, அது எங்கிருந்து வாங்கியிருந்தாங்க, இந்த கொலைக்கான திட்டத்தை எங்கிருந்து வகுத்தார்கள், மேலும் இவர்களுக்கு வேறு யாரேனும் வெளியிலிருந்து உதவி செய்தார்களா உள்ளிட்ட பல்வேறு விசாரணையை காவல்துறையினர் மேற்கொள்ள இருந்த நிலையில 11 நாள் போலீஸ் காவல் எடுக்க வேண்டும் என்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தபோது புழல் சிறையில் இருந்தபடியே குற்றவாளிகளை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தை அணுகி இந்த மனு தாக்கலின் மீது விசாரணை மேற்கொண்டது தொடர்ச்சியாக தற்போது 5 நாள் இந்த 11 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை எழும்பூர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க. தகவலுக்கு நன்றி ரேவதி.